சாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு சாராய கடையை அகற்ற வேண்டும் என்ற ஒரு முழக்கத்தோடு ஒரு ஆர்ப்பாட்டம். இந்த நாளில் தகப்பன் செத்து விட்டான் என்பதற்காக மெரினா கடற்கரையிலே எங்க அப்பனுக்கு இட வேண்டும் என்று சண்டை போடுகிற ஒரு கூட்டம். என் ஆத்தா செத்து விட்டால் இரட்டை இலை சின்னம் இல்லை, அதனால் இரட்டை இலை சின்னம் எங்களுக்கு வேண்டும் என்று சண்டை போடுகிற ஒரு கூட்டம். ஐயா எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம், ஐயா ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் ஒரு பக்கம், அதே நேரத்தில் மாம்பழம் சின்னம் என்பது இந்த கட்சியை கட்டி எழுப்பியதுதான், அதனால் மாம்பழம் சின்னம் எனக்கானது என்று ஒரு பக்கம். ஐயா ராமதாஸோடைய புதல்வன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முதல்வன் நான் தான், அதனால் இந்த மாம்பழ சின்னம் எமக்கே என்று ஒரு பக்கம். அதையும் தாண்டி ஆளில்லாத காங்கிரஸ் கட்சிக்கு 26 சீட்டா, தமிழகம் முழுவதும் பறந்து இருக்கிறோம், எங்களுக்கு 4 சீட்டா என்று விடுதலை சிறுத்தைகள் முழக்கம் ஒரு பக்கம் ஒரு சண்டை. 1000 அரசியல் கட்சிகள் இருக்கிறது, லட்சம் அமைப்புகள் இருக்கிறது, ஒவ்வொரு சாதிக்கும் 360 இயக்கங்கள் இருக்கிறது, எமக்கு சீட்டும் நோட்டும் என்ற கூட்டமும் சண்டையும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. என் அன்பிற்குரிய உறவுகளே, அதற்கு மத்தியிலே மழைக்காக ஒரு கூட்டம் சண்டை போடுகிறார், கடலுக்காக ஒரு கூட்டம் சண்டை போடுகிறார், மாட்டுக்காக ஒரு கூட்டம் சண்டை போடுகிறார், மண்ணுக்காக ஒரு கூட்டம் சண்டை போடுகிறார், பிறப்புக்கும் எல்லா உயிர்களுக்கான ஒரு சண்டை போடுகிறார். அது நாம் தமிழர் கட்சி என்பது என் அன்பிற்குரிய உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்குது இங்க? ஒரு 100 மீட்டர் ஒரு இடைவெளியில ஒரு பாதை, அதுல ஒரு சாராய கடை யார் நடத்துறா? அரசு. இந்த சாதி ஒழிப்பு பேசிய இந்த திராவிட அரசு, சமூக நீதி பேசிய இந்த திராவிட அரசு, கடவுள் மறுப்பு பேசிய இந்த அரசு, தமிழர்களின் வாழ்வுரிமைக்காக பேசிய இந்த திராவிட அரசு, இந்த நாய், இந்த அன்னக்கை நாய், இந்த அத்தது அலைஞ்சது, இந்த நத்தம் புறம்போக்கு ஊர் சாவடி அதிகாரத்தில் இருக்கிற முத்துவேல் கருணாநிதி பெற்றெடுத்த முதல்வன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடக்கக்கூடிய சாராய ஆலை, அந்த சாராய ஆலையில் உற்பத்தி செய்யப்படுகிற சாராயம் தமிழகம் முழுவதும் விற்கப்படுகிறது. அதுலதான் இந்த சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில ஒரு 100 மீட்டர் இடைவெளியில ஒரு கடை இருக்குது, சாராய கடை. அது 11,837 அந்த கடை எண்ணு. 12 காலமாக இந்த மக்கள் போராடுறான். ஏன் போராடுறான்? தமிழ்நாடு முழுக்க சாராய கடை இருக்கிறது வேற. அப்ப சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இடைப்பட்ட வேளையில் அந்த சாராய கடையை எதற்காக நீக்க வேண்டும்? என் அன்புக்குரிய உறவுகளே, 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள், அந்த மாணவிகளுக்கு ஒரு பள்ளிக்கூடம், இதே 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை ஒரு மேல்நிலை பள்ளி, 5ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை ஒரு மேல்நிலை பள்ளி, ஆக மொத்தம் 3 பள்ளிகள். என் அன்பிற்குரிய மக்களே, 3 பள்ளிகள். அதில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை 2500. அன்றாடமாக காலையிலும் மாலையிலும் அந்த மாணவர்கள் 2500 மாணவிகளும் அந்த சாராய கடையை கடந்து படித்து விட்டு மீண்டும் அந்த சாராய கடையை கடந்து அவர்கள் வீட்டுக்கு போக வேண்டும். இதுதான் அந்த மாணவர்கள், அந்த பிஞ்சு குழந்தைகள், அந்த பாலில் அந்த சிறுவனும் சிறுமியாக இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் அந்த சாராய கடையை தாண்டி போகும் பொழுது அவர்களுடைய மனநிலை என்னவாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். குடிச்சு கண்ணுக்கு தெரியாத சாராயத்தை குடிச்சு அம்மனமா கிடைக்கிறான். அவன் மாணவிகளும் பார்க்கிறது, ஆன்றோர் சான்றோர்களும் பார்த்து கொண்டு கடந்து சொல்கிறார்கள்.
இரு வங்கி இருக்கிறது, 2 வங்கி இருக்கு அந்த பகுதியில. பேருந்துகளையும் போக வேண்டும் என்றாலும் அந்த சாராய கடையை கடந்து செல்ல வேண்டும். அந்த புகைவண்டி நிலையத்திற்கு செல்ல வேண்டும்னாலும் அந்த சாராய கடையை கடந்து செல்ல வேண்டும். ஏண்டா இந்த சமூகம் பேசிய அரசு, இந்த அரசு சமூக நீதி பேசிய அரசு, அந்த சமூக நீதி தளர்த்தப்படுகிறது. படிக்கும் பள்ளிகள், பள்ளிக்கூடத்திற்கு அருகில் அந்த சாராய கடை இருக்கிறதே, அதை அப்புறப்படுத்த வேண்டாம் என்பதை இந்த அரசுக்கு புரிஞ்சிருக்கணுமா வேணாமா? ஏன்டா நீ சாராய கடை இங்கே வச்சு துறக்கிற? அப்ப காரணம் என்ன? யாரு தானே இருந்தால் என்ன? இந்த மாணவ மாணவிகள் இந்த மண்ணில் சத்து விழுந்தால் என்ன, அழிஞ்சால் என்ன? எங்களுக்கு தேவை சாராயம் விற்க வேண்டும். படிக்கும் மாணவ மாணவிகள் அந்த சாராய கடையை பார்க்க வேண்டும். அவர்களும் 12 வயதுக்கு பிறகாக அதே கடையில் சாராயத்தை குடிக்க வேண்டும். அதுதான் இந்த திராவிட மாடல் அரசோட ஒரு கருத்துரிமை என்பதை என் அன்புக்குரிய உறவுகள் புரிந்து கொள்ளும். இதெல்லாம் போல என் அன்பு தம்பிகள் வரும்பொழுது சொல்றாங்க, அண்ணே அனுமதி கிடைச்சிருக்கு, சீக்கிரம் வாங்க. காவல்துறை எங்களுடைய சுவரட்டிய ஒட்ட, எப்படி காவல்துறை சுவரட்டி ஒட்ட அனுமதிக்கிறது இல்ல. அப்ப நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளருடைய புகைப்படம் பதிக்கப்பட்ட அந்த சுவரட்டி ஒட்ட அனுமதி இல்லை என்றால் முத்துவேல் கருணாநிதி பெற்றெடுத்த புதல்வன் ஸ்டாலின் யாரா? அவனுக்கு இந்த மண்ணில் என்னடா வேலை இருக்கு? KKSSR யாரா? அவனுக்கு இந்த மண்ணில் என்னடா இடம் இருக்கு? சேகர் பாபு அவனுக்கு இந்த மண்ணில் என்னடா இடம் இருக்கு? ஏன்னா வந்தவன் போனவன் ஆத்தவன் அலைஞ்சவன் அள்ளக்கையும் வந்தவன் போனவன் எல்லாம் பயணிக்க பதாக வைப்ப. காவல்துறை திறனி இருந்தா நீ அந்த பதாக வச்சிருக்க, எந்த அனுமதி கடிதம் கொடுத்து உனக்கு பதாக வச்சு நீ சொல்லுவாப்பா. காவல்துறை நீ சொல்லு, எந்த பதாகைக்கு அனுமதி கொடுத்தேன்? என் தம்பிகளுடைய பதாகை இந்த போஸ்டர்கள் இந்த சுவருக்கு ஒட்டக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அப்ப திமிரு உனக்கு, காவல்துறைக்கு திமிரு. மண்ணுக்காக போராடணும், ஆமா மண்ணுக்காக போராடினோம், மாற்று கருத்தல்ல. கடனுக்காக போராடினோம், மாற்று கருத்தல்ல. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் போராடினோம், காவல்துறைக்கும் போராடினோம். 8 மணி நேரம் வேலை உனக்கு என்று போராடியது நாம் தமிழர் கட்சி. அதை நீ புரிஞ்சுக்கணும். இந்த அடக்குமுறை, இந்த ஒடுக்குமுறை, இந்த தம்பிகளை ஒட்டி இருக்கிறவங்க இந்த போஸ்டர் ஒட்டாத, பதாக வைக்காத, இந்த வேலைக்கெல்லாம் நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் பின்வாங்காது. புரிஞ்சுக்கிட்டியா? என் தலைவன் வழித்தடத்தில் நெஞ்சுறுதி கொண்ட அந்த நெருப்பு நதியை நீந்தியவன், வன்னிக்காட்டில் வெடித்தெழுந்த வசந்தத்தின் இடி முழக்கம், அறுவடை முருகனுக்கு பிறகு அறுவடை கண்ட பெருமாவீரன், உலகத்தில் அறத்தை கட்டுப்படுத்தவன். நாங்கள் துவக்கி ஏந்த வேண்டுமா இல்ல அரசியல் களத்தை ஏந்த வேண்டுமா என்பதை இங்கே இருக்கிற அதிகார வர்க்கம், இந்த திராவிட வர்க்கம், அது நீதான் எடுத்துக்கணும். புரியுதா? புரிஞ்சுக்கோ, அதை நீ எடுத்துக்கோ. நினைக்கிற நீங்க நாங்க ஒரு 100 பேர் சேர்ந்து இதெல்லாம் அப்படியே கத்திட்டு போய்கிட்டே இருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த மண்ணி 234 வேட்பாளர்கள், 117 ஆண்கள், 117 பெண்கள், இந்த தராணியும் திரும்பும் நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து எவனுக்காவது இருக்கா சொல்றாங்க பாப்போம். 117 ஆண்கள் நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம், 117 பெண்கள் நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம் சொல்றாங்க பாப்போம். சொல்றாங்க சமூக நீதி. யாரா சமூக நீதி? சமூக நீதினா என்னன்னு தெரியுமாடா? எதிரா சமூக நீதி? திராவிட ஆட்சியில் வள்ளலும் மரபனும் முட்டி மோதி செத்து விழுந்த பொழுது கேட்க நாதியற்ற இனமாக சிறையிலும் இந்த சிறை கொலைகளிலும் இந்த மக்கள் அடிபட்டு பணிந்த பொழுது நாம் தமிழராக இந்த மண்ணில் புலிக்கடி ஏந்தி மரவனும் மல்லனும் நாடானும் கோணானும் செட்டியானும் நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லுகிறானே, அதுதான் சமூக நீதி. சமூக நீதி அதுதான். இதுதான் சமூக நீதி. நீ சொல்லுவாப்பா, எது சமூக நீதி? இந்த இடத்துல அவன் ஆரிய பேய் கேட்டான், ஆரியர் கேட்டால் ரொம்ப புடுங்கி தள்ளினார்கள். அதனால நாங்கள் திராவிடம் தான் அதை தூக்கி நிறுத்தி இந்த ராஜேந்திர பாலாஜி நொட்டு நுசுக்கு திராவிடம் பகுத்தறிவு அதுதான் பெரியார் வந்த பிறகுதான் என்ன மயத்துக்கு சேவைதாட்ட கல்வி குடிச்சிக்க அந்த பாப்பாத்து பின்னாடி ஏண்டா போனீங்க சொல்ற பாப்பா. நீ சொல்ல முடியுமாடா? மனச்சான்றோட காவல்துறை புரிஞ்சுக்கிட்டியா?
வந்தோம் என் தம்பியில மிரட்டலாம், சுவரட்டி ஒட்டக்கூடாது, பதாகை வைக்கக்கூடாது, பூரா இருக்கிற பதாகை அடிச்சு வெட்டி எரிஞ்சு விட்டு போயிடுவோம். எழுதி வச்சு படிக்க நினைச்சுக்கிட்டான். 234 தொகுதிகளை அறிவு சிறந்த பெரியோர்கள், அறிவு சிறந்த முனைவர்கள், அறிவில் சிறந்த மருத்துவர்கள், அறிவில் சிறந்த சட்டத்தரணிகள், அறிவில் சிறந்த பொறியாளர்கள், அதில் ஒருவர் தான் எங்கள் அண்ணன் சாத்தூர் சட்டமன்ற வெற்றி வேட்பாளர் ஆனந்தராஜ் அவர்கள். அதை நீ புரிஞ்சுக்கணும். எல்லாம் வேலை வெட்டி இல்லாம எவனும் கத்தல. எல்லாரும் நோட்டுக்கு சீட்டுக்கு நக்கி பொழைக்கும் இந்த காலகட்ட ஈன பிறவியை நடத்தும் அந்த அரசியல் கூட்டத்தின் முன்னே நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட நாங்கள் தமிழர்கள், மக தமிழர்கள் மண்ணுக்காக வாழ்வோம். எங்களுடைய வாழ்வில் என்பது அரசியல் அல்ல, எங்கள் மக்களுக்கான வாழ்வியல் என்பதை கையில் எடுத்து நாம் தமிழர் வச்சு போராடிட்டு உங்களுக்காக நக்கி பிழைக்கிற கூட்டம் நீ நினைச்சாத. ஒத்த சீட்டுக்கு 2 சீட்டுக்கும் எவன் மலையை உடைக்கிறது, எவன் சாராய கடையை வந்து துறக்கிறது, மண் அடிக்கிறது, உலக நாடுகளுக்கு அனுப்புறது, அரபு நாடுகளுக்கு அண்டை நாடுகளுக்கு மலைகளை உடைத்து எரிஞ்சு நாசப்படுத்தி இந்த மண்ணை வந்து மலனாக்கி வச்சிருக்கிறேன். அடுத்த தலைமுறை வாழணுண்டாங்கிறதுக்காக சாராய கடையை மூடா அப்படின்னு நான் போராடும் பொழுது நீ போஸ்டரை ஏன் ஒட்டுற அப்படின்னா உனக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு? யாராவது அதிகாரம் கொடுத்தா நீ சொல்லுவாப்பா. கஞ்சா விற்கிறது இந்த காவல்துறை உனக்கு தெரியுமா தெரியாதா? சாராயம் பிளாக்ல விற்கிறியா தெரியுமா தெரியாதா? மரத்துல விற்கிறியா தெரியுமா தெரியாதா? 24 மணி நேரம் சாராயம் விற்கிறியா அதெல்லாம் தெரியுமா தெரியாதா? கஞ்சா விற்கிறத வட்டாயிருப்பு காவல் நிலையத்துலடா இன்னைக்கு தலைப்பு செய்தியா வந்திருக்கு. இன்னைக்கு தலைப்பு செய்தியா வந்திருக்கு. கஞ்சா விற்கிறது காவல்துறை. ஓ காவல்துறை அந்த அதிகாரி நீதே இன்னைக்கு கைது பண்ணிருக்க, 4 இதெல்லாம் போட்டிருக்க. புரிஞ்சுக்கியா? மனச்சான்றோட வேலை செய், மனச்சான்றோட வேலை செய். இங்க உனக்கு தெரிந்த சட்டம், உனக்கு தெரிந்த அடக்குமுறை, உனக்கு தெரிந்த அத்தனையும் நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு தெரியும். அதை நீ மனசுல வச்சுக்கோ. இங்க வந்து சீமானாகிய நான் சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஆனந்தராஜ் அவர்கள் வெற்றி பெற்றார் என்று தொடர்ந்து அடுத்த நொடியில் எங்க அக்கால என் தங்கச்சியும் அண்ணன் தம்பியிலும் கட்டகப்படுத்து பச்சை மட்டை எடுத்து சாராய கடையை உடைக்காடா. நாங்க பிரபாகரன் பிள்ளை இல்லடா வச்சுக்கிறாங்க. பிரபாகரன் பிள்ளை இல்லடா. பிரச்சாரம் போனா என்னன்னு தெரியாது, மண்ணுன்னா ஒரு முறையே தெரியாது, மக்களுக்கான வாழ்வியெல்லாம் அதுவும் தெரியாது, அறம் செத்துருச்சு, கலை இலக்கிய பண்பாடு விளங்காது, எதுவும் தெரியாது. அப்ப என்னோட நோக்கம் நான் சாராய கடை திறப்பேன். இந்த மகராசன் இந்த இருக்காரு நம்ம கேகே சார்ல இருந்து அவர் ஐயா முத்துவேல் கருணாநிதி அவருடைய தங்கை கனிமொழி இந்திய பெருந்தேசத்திலே தாலி எடுத்த மூலி விதவையா வெள்ளச்சலை கட்டி இந்த தமிழர்கள்தான் அதிகமா நிக்கிறாங்க. லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அதனால நாங்க ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்த உடனே வந்து சாராய கடை அப்படியே தூக்கி எடுத்துருவான். மானம் கட்டங்கள் இதெல்லாம் ஒரு பொழப்பு. என்னமோ அக்கா தங்கச்சியா இருக்கா வேற மாதிரி போச்சு. இது என்ன பொழப்பு? இது என்ன பொழப்பு? அப்ப நீ சாராய கடை நாங்க அடிச்சு உடைச்சதை மூடுறோம். சரி, நாங்க அடுத்து என்ன செய்வோம்? அதிகமான அஞ்சு அவைக்கு கொடுத்த கண்ணு கடையை துறப்போம்டா. அது காட்டுல இருக்கும்டா. கண்ணு எவ்வளவு குடிச்சாலும் சாக மாட்டான்டா. அது உடலுக்கு நல்லது. புரிஞ்சுக்கிட்டியா? சாராயம் அப்படி இல்ல. இன்னைக்கு இருக்கிற இளமையில இன்னைக்கு இருக்கிற பசங்கள்ல மூத்துக்கு அன்னைக்கு ஒருத்தன் கஞ்சா குடிச்சான், இன்னைக்கு ஊரே கஞ்சா குடிக்கிறான். பூரா மணல், பூரா சாராயம் குடிக்கிறான். 12 வயசுல குடிக்க ஆரம்பிக்கிறான், 22 வயசுல அழிஞ்சிடறான். திருமணத்தை முடிச்சு வைக்கிறான். பிள்ளை இல்ல கேட்டா மலடு. அவன் மலடு மலடு. இந்த அரசு, இந்த திராவிட அரசு நீ தாண்டா சாராய கடை திறந்து வச்ச வீதி வீதிக்கு நீ தாண்டா குடிக்க வச்ச. பகுத்தறிவு பேசிய வள்ளுவனை அறவேக்காடு தற்கொலை என்று சொன்னது உன் திராவிட தத்துவம் தானடா. உலகத்தின் வரலாற்றில் நெல் வரலாற்றிலும் கலை இலக்கிய பண்பாடுகளில் கவி சக்கரவர்த்தி கம்பன் சொன்னானடா. அவனை கூட ஆரிய அடிமைன்னு சொன்னாடா. உலகத்தினுடைய தொன்மையான இலக்கியம் சொல்லப்பட்ட தொல்காப்பியரை கூட அடிவருடி என்று சொன்னடா. உலகத்திற்கு பொதுமுறை கொடுத்த அந்த வள்ளுவனை மலன் என்று சொன்னேடா. முட்டா பயலாம் இல்லே. நாம் தமிழர் கட்சி அதிகாரத்துக்கு வரும்டா. சீமானாகிய நான் என்று சொன்னால் எந்த திராவிடம் பேசிய இந்த கூட்டம் இந்த திராவிட பெரியாரை கடப்பாறையில் அடிச்சு உடப்பண்டா. ஒரு சிலர் இருக்காதா உடப்பண்டை அடிச்சு வச்சுக்கிறான். சாராய கடையை உடப்பண்டா. இந்த மண்ணில எங்கள் நிலத்திற்கு எதிரா எது இருந்தாலும் அடிச்சு உடப்போம்டா. அது என் தலைமை பிரபாகரன் மீது சத்தியம்டா. அதனால் சட்டமன்றத்தினுடைய சாத்தூர் சட்டமன்றத்தினுடைய வாக்காளர் பெருமக்களே, என் அன்பிற்குரிய உறவுகளை, நீங்கள் வாக்கு என்பது நாங்கள் மொத்த அரசியல் கட்சிக்காக நாங்கள் வரவில்லை. உங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம். அடுத்த தலைமுறைக்காக வருகிறோம். ஆனால் என் தலைவன், எங்கள் அண்ணன்,
என் தாய்ப்புலி செந்தமிழன் சீமான் அவர்கள் சாத்தூர் சட்டமன்றத்தினுடைய வேட்பாளர் என்பது ஏதோ போற போக்கில் அவரை அறிவிக்கவில்லை. நண்பருக்குரிய உறவுகளே, மண்ணை நேசிப்பவன், மக்களை நேசிப்பவன், மாட்டை நேசிப்பவன், மலையை நேசிப்பவன், இந்த மக்களையும் மண்ணையும் நாட்டையும் பிறப்புக்கும் எல்லா உயிரையும் நேசிக்கக்கூடிய பெருந்தமிழன், அந்த பெரும் மறவன் இந்த மண்ணில் ஆனந்தராஜ் அவர்களுக்கு விவசாயி சின்னத்தில் வாக்களியுங்களே. அன்புக்குரிய பெருமக்களே, காலம் கடந்து விட்டது. காலம் கொடுத்த கடைசி வாய்ப்பு, தமிழ் தேசியத்தின் கடைசி நம்பிக்கை, நாம் தமிழர் கட்சியை ஆதரியுங்கள். விவசாயி சின்னத்திற்கு வாக்கு சேருங்கள் என் அன்பு மக்களே. அந்த தோல் மீதி போட்டிருக்கிற அந்த ஏர் உழவன் என்பது இந்த மண்ணில் 70 ஆண்டு காலத்திற்கு மேலாக முகமடி போட்டுக்கொண்டு திராவிடம் பேசி இல்லாத ஆரியனை எதிரியாக்கி தமிழர்களை முட்டி மோதிவிட்ட இந்த திராவிடனை கலப்பையால் உழுது அவனுடைய வேரை அறுத்து தமிழ் தேசிய அரசியலை வென்றெடுத்து எந்த காவல் நிலையத்தில் நாம் தமிழர் கட்சி பதாகை ஒட்டக்கூடாது, அவருடைய சுவரட்டியை ஒட்டாது என்று சொன்னையோ, அதே அரசு அலுவலகங்களில் என்னுடைய தலைவன் மேதகுமன் பிரபாகரனுடைய படம் திறக்கப்படும். ஒவ்வொரு அதிகாரியும் பிரபாகரனுடன் நீ வணங்கி விட்டு போக வேண்டிய சூழல் ஒரு எழுதி வச்சுக்கொண்டு 10 ஆண்டு கூட கிடையாது, 5 ஆண்டுகள் நடக்கும். அதனால இப்ப நாங்க சொல்றது, இப்ப கடைசியா என்ன சொல்ல வரோம், சட்டமன்ற தொகுதி சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில ஒன்னும் சாராய கடை அடைச்சு இல்ல 4 நாள் எல்லா மாவட்டத்தில் உள்ள எங்களுடைய மக்களை திரட்டி அந்த சாராய கடையை முற்றுகையிடுவோம். முற்றுகை முற்றுகையில உடைச்செறிவோம். நீ யாராலும் நீ வந்து பாரு. 2 பேருக்கு தான் இந்த மண்ணில போட்டி. தமிழ் தேசிய அரசியலா, திராவிட அரசியலா? தம்பி வாங்கிறேன், போ வீரன். சரி போ. இடத்த கால வேண்டியது போ, குளவெறியில இருக்கும் சூறையாடி. ஆமா திராவிடத்தின் ஆட்சி இவரே சாட்சி. ஆமா அப்பாவோட ஆட்சி இவரே சாட்சி. அம்மனமா இல்லாம இருந்தா சேர்த்தேன். உனக்கு என்ன தெரிய போகுது? அதைத்தான் சொல்றேன். எந்த தலைமுறை அடைஞ்சிட்டே உங்க பிள்ளைக்காக தானே போராடிக்கிட்டு முட்டா போய் இவங்க குடிச்சிட்டு விட்டு போட்டு. அதனால என் அன்புக்குரிய மக்களே, சாராய கடையை முற்றுகையிடுவோம். அதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை, இந்த வாரத்திலே அறிவிப்போம். அதனால எல்லாத்துக்கும் போராடுறோம், காவல்துறைக்கும் போராடுறோம். காவல்துறை மனச்சான்றோடு இருங்க, வாய்ப்புகளை கொடுங்க. அதுக்காக இந்த தொகுதியில என் தம்பிகள் புதுசா இருக்கிறேன், அவங்களை விரட்டி விட்டுறலாம் அப்படி அந்த எண்ணம்லாம் இருக்காது. புரிஞ்சுட்டீங்களா? நீ நாம் தமிழர் கட்சியை தொடர்றது ஒண்ணு, தேங்காட்டை கலைச்சி விடுறது ஒண்ணு, அதை நீ மனசுல வச்சுக்கணும். அதனால எங்களுக்கும் அரசுக்கும் பாலமாக இருக்கிற உளவு பிரிவு நண்பர்களே, சாராய கடை இழுத்து மூடுங்க. புரிஞ்சுட்டீங்களா? இல்லை என்கிட்ட இந்த முள்ளுக்காட்டுகள் கொண்டு என்கிட்ட அவுட்டில் வை, இங்கெல்லாம் வைக்காத. நாளைக்கு அப்படி நடந்துருச்சு இப்படி நடந்துச்சு, நீ போடுற வழக்கே மயிருக்கு சமம். உடச்சுட்டேன்னா மயிருக்கு சமம் வழக்கு. அதெல்லாம் நாங்கள் அதெல்லாம் பார்த்தாச்சு. புரிஞ்சுக்கியா? ஏதோ அந்த தமிழ் தேசிய பேசுகிறவங்களாம் சொல்லலாம் பள்ளியா 4 அரங்களையும் 2 புக்கை வச்சுக்கிட்டு சொற்பொழிவு பேசிட்டு போகிறான் மட்டும் நினைக்காத. என் தலைவன் தேவை ஏற்படும் பொழுது நஞ்சு குப்பியை கூட கடிச்சு செத்துறான்னு சொல்லி கொடுத்துருக்காரு. தேவை ஏற்படும் பொழுது கரு மருந்துகள் நெஞ்சில் வெடிச்சு செதறான்னு கூட சொல்லியிருக்காரு. புரிஞ்சுக்கா? எங்களுக்கு துவக்கம் தெரியும், அறிவும் தெரியும், அரசியலும் தெரியும், அறிவிலும் தெரியும், மெய்யிலும் தெரியும், எல்லாம் தெரியும். அதனால காலம் கடந்து விட்டது. என் அன்புக்குரிய மக்களை, காலம் தந்த கடைசி வாய்ப்பு. இந்த சாத்தூர் சட்டமன்ற தொகுதியுடைய வெற்றி வேட்பாளர் என் அன்புக்குரிய பெருமகன் என் அண்ணன் ஆனந்தராஜ் அவர்களுக்கு விவசாயி சின்னத்தில் வாக்களியுங்கள். அடுத்த தலைமுறைக்கான அரசியல். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.